அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம காட்டில் இந்த கோயம்புத்தூர் பூடு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வச்சுருக்கோம். கொத்தமல்லி பூடுன்னு இது வந்து ஃபுல்லாக நம்ம காட்டில் இருக்குது. இப்போ நம்மளது வந்து டபுள் லைன் வாழை தான் போட்டிருக்கோம், ரைட்டுங்களா? இப்போ வந்து இதுக்கு இந்த வாழைக்கு 3 அடி, இந்த கேப் வந்து 8 அடி, அதே மாதிரி இந்த பாருக்கு அந்த பாருக்கு 14 அடி வச்சு தான் நம்ம வாழை போட்டிருக்கிறோமுங்க. ஒரு ஆல்ரெடி போட்டிருக்கிற வாழையும் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், தாரும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. தார் நல்லா இருக்குங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா, லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி பூடு வந்துச்சு அப்படின்னா ஒன்று களைக்கல் அடிச்சுருவோம், இல்லைன்னா வேறு ஆள்களை விட்டு பிடுங்கி வெளியில் காட்டு விட்டு வெளியில் போட்டுருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நானே நம்ம காட்டில் இந்த மாதிரி வரக்கூடிய பூடுகள் எல்லாமே பிடுங்கி இந்த மாதிரி வாழையை சுற்றியும் ஒரு பெட்டு மாதிரி மெத்த மாதிரி அமைச்சிருக்கோம். இது அமைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அன்னைக்கே இது பெட்டு மாதிரி போட்ட அன்னைக்கே இந்த மாதிரி மண் எடுத்து மேலே போட்டுடுறாங்க. தெரியுதுங்களா? மண் எடுத்து வாழையை சுற்றி சும்மா லைட்டாக மேலே போட்டுடுறோம். இந்த மாதிரி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து 4.5 மாதத்து வாழைங்க. நம்ம கெமிக்கல் எல்லாம் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. முழுக்க நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே கொடுத்து வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம இயற்கையாக உரம் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி தார் எப்படி வருதுங்கிறது வரைக்கும் உங்களுக்கு இதை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன், பாருங்கள். இன்னொன்று, நம்ம வந்து குப்பை உரம் கொடுத்துருக்கோம். என்ன உரம்னா, மாட்டு எரு, ஆட்டு எரு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் இல்லாமல் கோபர் கேஸ் இருக்குது, சாண எரிவாயு, அது போட்டிருக்கோம் தோட்டத்தில். அதையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து மீத்தேன் ஃபுல்லாக அது வெளியில் வந்துடுது இல்லைங்களா, அந்த உரமும் கொடுத்துருக்கோம். பாருங்கள், காடு ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீனியாக தான். என்னென்னா, இந்த மாதிரி மெத்தேடு போடும்போது எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா, தண்ணியோட செலவு ரொம்ப கம்மி. இப்போ பாருங்கள், இதில் நல்லாவே தெரியும், 3 லேட்டர் தான் போட்டிருக்கேன். இங்கே போடக்கூடிய இடையில போடக்கூடிய 3 லேட்டர் இல்லை, அதுக்குள்ளே 3 லேட்டர் போட்டிருக்கேன். அதனால் தண்ணி செலவு எனக்கு வந்து ரொம்ப கம்மியாகுது. ஒரு 1000 வாழை போடுற இடத்துல ஒரு 1500 வாழை போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அந்த போட்ட வாழைகளோட ரிசல்ட் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இது வந்து நம்ம கருவேப்பிலை காட்டுக்குள்ளே போட்டிருந்தோம், ட்ரையலுக்காக போட்டிருந்தோம். நல்லதாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா வந்திருக்கு. கருவேப்பிலையும் வெட்டுறோம். அதே மாதிரி வாழை தாரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு வந்திருக்கு. பாருங்கள், எல்லாமே 7 சீப்பு குறையில, அடி சீப்பு வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு காய் ஒரே மாதிரி லென்த்தாக இருக்குது. பாருங்கள், காடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம களைக்கொல்லி முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அதில் களைக்கொல்லி யூஸ் பண்ணுறதில்ல. காடு பார்த்திங்கன்னா வர்றக்கே ஒரு சிலர் யோசிப்பாங்க உள்ளே வர்றதுக்கே. ஆனால் தார் பாருங்கள், எதுவுமே நீங்கள் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா கொண்டு வந்திருக்கோம் இல்லை, அதுவும் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, நம்ம ஆர்கானிக்காக முழுசாக நம்ம பண்ணுறதுனால. பாருங்கள், அடுத்த மேல்காட்டில் போட்டிருக்கோம், அதுவும் டபுள் லைன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லா தாருமே நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி சருகு அறுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியே காட்டில் இடையில போட்டுறோன்னு வைங்குவேன். எந்த சருகும் நம்ம வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆமாங்க, நம்ம வெளியில் கொண்டு போய் போட்டு அப்புறப்படுத்துறது அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்லன்னு வைங்குவேன். இது பாருங்கள், அது கீழே பிடிங்கிட்டுருக்கோம். இப்போ இது ஃபுல்லாமே காடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா இருக்குது. இது நல்ல உரம் தான். நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, உள்ள காட்டுக்குள்ளே போட்டு அப்படியே மண் போட்டு மூடிடுறோம். ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியும் கதலி காடு, அதுவும் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுறேன், வீடியோ எடுக்கிறேன். இதுதான் முதல்ல வந்து தாருன்னு வைங்குவேன். இப்போ இந்த சீசனுக்கு தார் நல்லா இருக்குது, பார்த்தீங்களா? இது வந்து கதலிங்க. ஒரு பேட்ச் வெட்டியாச்சு. வெட்டி முடிச்சுட்டு நம்ம என்ன அதுலேயே அல்லக்கண்ணு, சரிங்களா, கண் நடவெல்லாம் போடல, அல்லையில் வர கண்ணை அப்படியே நம்ம விட்டாச்சு. பாருங்கள், நல்ல க்ரோத்து.
சரிங்களா. இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு தண்ணி மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். வேறு எதுவும் நம்ம இது வரைக்கும் இன்னும் உரம் நம்ம கொடுக்கல. அதுவே உங்களுக்கு அந்த வாழையில் வெட்டிட்டு நம்ம அந்த வாழையை பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறோம். அந்த தார் வெட்டியாச்சு அப்படின்னா அப்படியே நிறுத்திக்கிறோம். கையில் மட்டும் அறுத்து விட்டுறோம். அதில் இருக்கிற தண்ணி பூரா உங்களுக்கு கீழே இறங்கி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாழை டெவலப் ஆகிடுது. பாருங்கள், நல்லாயிருக்கு. 4 மாதம் முடிஞ்சதுங்க. இப்போ 5வது மாதம் ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் புடவை வந்துடும். பாருங்கள், வாழை பாருங்கள், இது நல்லாயிருக்கு பாருங்கள். என் வாழை கீழே விழுந்துருச்சு. நம்ம அடுத்து வர வாழை உங்களுக்கு வாழை மரம் ஆயிடுச்சு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து செலவில்லாத விவசாயத்தை பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த லிங்க் அனுப்புங்க. நிறைய பேர்த்த பார்க்க வைங்க. இயற்கை விவசாயத்தை நீங்களும் ஊக்குவிங்க. நன்றி.